வணக்கம் மக்களே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குக்கிங் பிளாக் தான் பார்க்க போகிறோம். சிக்கன் ரெசிபி தான் என்னோட ஃபேவரெட்டு. ஒரே மாதிரி சிக்கன் சமைச்சு சமைச்சு போர் அடிக்குது அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஒருக்கா. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டே ரெண்டு ஐட்டம் மட்டும் தான் தேவைப்படும். நான் எப்பவுமே யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சக்தி மசாலா தான். சக்தி மசாலாவும் கேர்டும் வச்சு சிக்கன் பிரஸ்ட்டு நல்லா டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே. இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 2 ஓகே 3 ஸ்கூப் கேர்டு மசாலா யூஸ் பண்ணுவேன். சக்தி மசாலா யூஸ் பண்ணுவேன். இது உங்களுக்கு தேவையான அளவு. சால்ட்லாம் ஆட் பண்ண மாட்டேன், ஏன்னா இதுலேயே சால்ட் ஆட் ஆயிடும். ஸோ சீரியஸாக சொல்கிறேன், நான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் கொஞ்சம் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்குவேன், ஏன்னா அப்போ தான் வேகம் வேகும். அப்படியே இருந்துச்சுன்னா வேகாது. நான் ஒரு மீலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 250 கிராம்ஸ் ஆஃப் சிக்கன் எடுப்பேன் நான். ஸோ நம்ம கட் பண்ணி வச்சு சிக்கனை மெஷர் பண்ணிக்கலாம். 240 ஓகே 10 கிராம்ஸ் கூட இருக்கு. ஸோ ஓகே நோ ப்ராப்ளம். வாங்க ஒரு பீஸ் ஆட் பண்ணிக்கங்க. மசாலா அப்போ தான் எல்லாத்துக்குமே ஸ்ப்ரெட் ஆகும். நல்லா ஸ்ப்ரெட் ஆகுதான்னு பார்த்துக்கங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ ஒரு பிளேட் எடுத்து மூடி இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் ஒரு 30 மினிட்ஸ் வச்சிடலாம். ½ அன் ஹவர் ஆயிடுச்சு. ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துட்டேன். நல்லா செட் ஆயிடுச்சு. பேன் யூஸ் பண்ணி தான் சமைக்க போகிறோம். வாங்க எப்படி சமைக்கிறதுன்னு பார்த்துடலாம். ஓகே, நான் இப்போ பல்கிங்கில் இருக்கேன். கட்டிங்கில் இருந்தேன்னா ஆயில் யூஸ் பண்ண மாட்டேன், பல்கிங்கில் இருக்கேன். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் ஆயிலை நல்லா ஊற்றிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே சட்டி நல்லா சூடாயிருச்சு. நான் மேனேட் பண்ணி வச்சு சிக்கனை ஒரு பீஸாக எடுத்துக்கலாம். நல்லா ஒரு பீஸாக நல்லா வச்சு கட் பண்ணிக்கோங்க. ஓகே, வச்சதும் ஃப்ளேமை கம்மி பண்ணிக்கோங்க. ஓகே, பார்த்தீங்க அப்படின்னா டைமர் ஆன் பண்ணிக்கலாம். கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா 7 மினிட்ஸ் செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஈச் சைடு 7 மினிட்ஸ். அப்போ இந்த சைடு ஒரு 7 மினிட்ஸ், அந்த சைடு ஒரு 7 மினிட்ஸ். அவ்வளோதான், நம்ம சிக்கன் ஈஸி குக் ஆயிடும். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். என்னதான் நீங்கள் ஒர்க் அவுட் ஹார்டாக பண்ணாலும், எவ்வளோ ஹெவியாக பண்ணாலும், டயட்டில் நீங்கள் ஃபோக்கஸ்டாக இல்லை அப்படின்னா உங்களோட ரிசல்ட்ஸ் 0வா தான் இருக்கும். ஓகே 7 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, ரிப்பீட் மோட்ல போடலாம். ரிப்பீட் மோட்ல போட்டாச்சு. இப்போ நம்ம பொறுமையா ஒரு தான் திருப்பி விட்டுக்கலாம். லோ ஃப்ளேம்ல இருக்கட்டும். அப்பதான் சிக்கன் நல்லா குக் ஆகி வரும். இதை நீங்க க்ளோஸ் பண்ணி தான் வேக வைக்கணும்லாம் கிடையாது. இதுவே உங்களுக்கு நல்லா வெந்து வந்துடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ மொத்தம் 14 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. சிக்கன் நல்லா குக் ஆயிருக்கு. டேஸ்ட்டுமே உண்மையிலே சூப்பராக இருக்கு. வீடியோக்காக சொல்லலை, நான் குக் பண்ணுறதுக்காக தான் சொல்லலை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். டாடா, பை பாய்.